ரவுண்ட் 2 முதல் மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை வெர்சஸ் தஞ்சாவூர் அம்மன் கோயில். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பாளையங்கோட்டை. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் செகண்டில் பிரவீன் இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலகங்கா. முதல் பந்தே டவுன் த ட்ராக் போனாருங்க. பட் சிட்டராக கையில் விழுந்துருக்குங்க. ஓய்யோ, ரவுண்ட் 1 மேட்ச்சில் நல்லா இந்த பேட்ஸ்மேன் முதல் பால் நல்லா தான் கனெக்ட் பண்ணார். ஆஃப் ட்ராக்கராக இறங்கி வரதை பார்த்து அடித்து ஏற்றினார் பாலகங்கா. லெக்கட்டுற மாதிரி டர்ன் வேறு ஆச்சு. பட் சரியான கேட்ச், ஸ்ட்ரைட்டாகவே கையில் விழுந்த கேட்ச். பட் தெளிவாக எடுக்க வேண்டிய கேட்ச் எடுத்திருக்காங்க. பிக் ஃபிஷ் முதல் பால்லே 1 டவுன் பேட்ஸ்மேனாக பிரபா வராங்க. போன பால் வைடு, ரீபால் இந்த பால் நல்லா வந்துங்க, க்ளோஸாக வச்சாருங்க. வித்தே கொடுக்காத ஒரு லெக்கட்டுற வேரியேஷன், ஃபாஸ்ட்டாக திரும்பினார். ரீபால் இந்த பால் டவுன் த கிரவுண்ட் தூக்கி விட்டாருங்க. அங்கே ஃபீல்டரில் கவர் பண்ண முடியும். ஐயோ பிடிச்சிட்டாரு. பட் இது ஃப்ரீ ஹிட் பால். 4th ஓவரில் பிரபா ஸ்டிக்கில் தட்டி விட்டார். பின்னாடி போயிருக்கு. பின்னாடி போனால் 1 லாஸ்ட் ரிமைனிங். பாலகங்கா டு பிரபா. லெக் சைடில் வந்துச்சு. லெக் சைட்லேயே ஆனார். 1 மறுபடியும். போன பால் வைடு, ரீபால் இந்த பால் கடைசி பந்தாக இருக்கும். கேட்சா? ஐயோ கேட்ச் ட்ராப். ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி வந்துட்டாருங்க. பவுண்ட்ரிங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாதிரி இருக்கு. இந்த ஓவர் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. வைடு நோ பால்னு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் இங்கே நீலமணி போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பென் பிரபா. முதல் ஓவருக்கும் சேர்த்து போடணுங்கிற முயற்சியோட முதல் பந்து. குட் ஷாட்டுங்க. தலையை தாண்டி போயிருக்குங்க. முதல் பால் கேட்ச் பிடிச்சாருங்க. முதல் ஓவரில் முதல் பாலே அந்த ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. அங்கே பாருங்கள், எடுக்க போகிறவரே எங்கே போயிருக்காருன்னு. மரத்தை தாண்டி அங்கே மரத்துக்கு பக்கத்தில் போயிடுச்சு. தூரங்க அதெல்லாம். செகண்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தில் கால்லையே போட்டுருக்காருங்க. ஐசைட்டை விட்டு வெளியே ஆங்கிள் பண்ணார். தேர்ட் ஒன் ஓவரில் நல்ல வேகம். பட் எம்பவேல வந்து பிச்சை யூஸ் பண்ணப்பட்ட வந்து டாட் ஆகியிருக்குங்க. 4th பால் ஓவரில் நீலமணி டு பிரபா. சாமா வந்துங்க. நல்லா பேஸ் வந்துச்சு. பந்து இந்த தடவை பவுன்ஸ் ஆகலை. லென்த்தில் யூஸ் பண்ணார். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் டவுன் ட்ராக் போனாங்க. நல்ல வேகங்க, சரியான வேகம். முதல் ஓவருக்கு சேர்த்து போடணுங்கும் போது இந்த ஓவரில் முதல் பால் 6 போனதுக்கப்புறமா நல்லா போட்டுட்ருக்காரு நீலமணி. இந்த ஓவரோட கடைசி பந்து, முக்கியமான வந்து டவுன் த கிரவுண்ட் போயிருக்காரு. லோ ஃபுல் டாஸ். பவுண்டரி விடாமல் தடுத்துருக்காரு பாலகங்கா. அங்கே சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் எடுத்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இது வரைக்கும் ஒரு விக்கெட் இருக்காங்க. அன்னோன் 11 தஞ்சாவூர். தேர்ட் ஓவர் இங்கே பாலகங்கா போட வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். பிரபா ஸ்டேக்கில் ஒரு முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் குறுக்க போனார். இதுக்குள்ளே இருந்தால் ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள் எடுக்கிறாங்க இது வரைக்கும். செகண்ட் பால் ஓவரில் குட் ஷாட்டுங்க. எதிர்பார்த்த ஆர்க்கில் வந்து அப்படியே அள்ளி வெளில போட்டாருங்க. வேலிக்கு வெளியே தான் பிடிக்க முடிஞ்சு அந்த பந்தை. தேர்ட் பால் ஓவரில் இது வரைக்கும் 8 ரன் வந்திருக்கு முதல் 2 பாலில். அடுத்த பந்து சேஞ்ச் ஆஃப் கார்டு ஏஜன் காணா. எஸ், எதிர்பார்த்தபடியே விக்கெட்டுங்க. ஒரு குயிக் கேமியோ நாட்டு போயிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் அவருடைய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கவின். 4th ஒன் பாலகங்கா வந்து அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்ல வேகம் வந்துச்சு. பிச்சை யூஸ் பண்ணார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் ஆகிருக்கீங்க. 5th ஒன் ஓவரில் சரியாக அப்பல்ல லவ்லி பாலுங்க. ஸ்ட்ரைட்டாக பேஸாக செம்ப்ளைனுக்கு வந்த பந்து சிங்கிள் டபுளாக மாற்ற முயற்சி. ஓடிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். பிரவீன் வேறு லெவலில் ஓடி இருக்காரு. போன பால் வைடு, ரீபால் இந்த பால் 4 பந்து லெக்கட் வேரியேஷன். வைடு வாங்கிடலான்னு திரும்பினார். மேலே பட்டிருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. அன்னோன் 11. முதல் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போகிறதுக்கு சுந்தர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரவீன். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சுந்தர் வந்திருக்காங்க. பேக் டு பேக் 2 வைடு. பையில் ஒரு சிங்கிள் வந்துச்சு. 1 கிடச்சிச்சு. முதல் பால் அவுட் சைடு ஆஃபில் வந்துச்சு. சேஞ்ச் ஆஃப் கார்டு பண்ணார். சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் பிரவீன் ஸ்ட்ரைக்கில் நல்லா பந்துங்க. அவுட் சைடு ஆஃபில் கொஞ்சம் ஏறி போனார். சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்ட்ரைக்கில் அடுத்த பந்து நல்லா பந்துங்க. பால் எம்பவே இல்லை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரவி. பிரவீன் ரிட்டையர்டு. ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஜஃபா பாலுங்க. மேலே பட்டிருக்கு. பேக் டு பேக் 2 வைடு. அதில் ஒரு 1 பவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து லாஸ்ட் ரிமைனிங். நேருக்கு நேராக போக பார்த்துருக்காரு. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுதான்னு பார்த்தா கிளியர் பண்ண வாய்ப்பா. நீலமணி கையிலே விழுந்து போச்சுங்க. நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அபி. கடைசி ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து ஒரு பிடிக்கிற முதல் வந்து கேட்சு ட்ராப்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க.
அதை ரெண்டு ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்டை பார்க்க முடியுது. இதோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் அன்னோன் 11 அடித்த ஸ்கோர் 42, 24-43 இப்போ டார்கெட் பாளையங்கோட்டைக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீலமணி, முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பிரவீன் வந்திருக்காங்க. நான் செகண்டில் காமேஷ். முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து பாடி அட்டாக், முதல் பால் டாட்டு. செகண்ட் ஓவரில் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஸ்லோவர் ஒன்றுங்க, பேட்டு கடியில் வந்து போகுது. எதிர்பார்த்த பவுன்ஸ் கண்டிப்பாக இல்லை. தேர்ட் பால் ஓவரில் நீலமணி ஸ்டேக்கில் பிச்சில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா வந்துங்க, நல்லா டாட்டு போட்டுட்ருக்காரு. 3 வந்து டாட்டு. ஃபோர்த் ஒன் டவுன் த கிரவுண்ட் ஷார்ட் பட் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் சிட்ரா கையில் கொஞ்சம் ரவி அங்கே ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் ஃபீல்டராக நேருக்கு நேராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக லாங் ஆன் ஃபீல்டர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. லாங் ஆனை பிக் ஃபிஷ்ஷாக பிடிச்சிருக்காங்க நீலமணி அவர்களோட விக்கெட்டை. எர்லியராக ஏகப்பட்ட டாட், 4 டாட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் வராங்க. 5th ஒன் ஓவரில் பிரவீன்ட்டு குமரேசன் அவர் பிடிக்கிற முதல் பந்து நேரத்துக்கு காலில்ங்க, மேலே பட்டிருக்கு டாட். கடைசி பந்து முதல் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃபில் ப்ளே பண்ணார். நல்ல ப்ளேவாக தோணுதுங்க. மிஸ் ஃபீல்டு பண்ணால் 4 போயிடும். அங்கே மிஸ் ஃபீல்டு பண்ணியிருக்காங்க, 2ஆக மாற்றுறாங்க. சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் ராஜ் படம் வந்திருக்காங்க லெஃப்ட் ஆம் அரவுண்ட்லேருந்து. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காமேஷ். முதல் பந்து குட் ஷாட்டுங்க, ரைட்டாகவே ஆர்க்கில் வந்த பந்து அப்படியே அள்ளி வெளில போட்டாருங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ராஜிட்டு இந்த காமேஷுக்கு கம்பேக்கிங் பால் போட முடியாமல் பார்ப்போம். போட்டிருக்காருங்க, லென்த்தை யூஸ் பண்ணார். போன பந்தை விட இந்த பந்து லென்த்து பிஃபோர் அழுத்தார். பிச்சு வேலையை காட்டிடுச்சு. தேர்ட் பால் டவுன் த ட்ராக் போனாருங்க, ஸ்டிக்குக்கு மேலே நல்ல பேஸோட வந்துச்சுங்க. பெருசாக டர்ன் பண்ண பார்க்கல. ஒரு சைட் ஆம் ஆக்ஷனில் ஸ்லிங் ஆக்ஷனில் அப்படியே விட்டார் பந்தை. பாடிக்கு க்ளோஸாக வந்துச்சு வந்து. ஃபோர்த் ஒன் ஐயோ ஜஸ்ட் பிஃபோர் லென்த்து, கரெக்டான லென்த்து. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த லென்த்தில் பண்ணுமோ அந்த லென்த்து கரெக்டாக போட்டாருங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் ஆஃபில் வந்த வந்து வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. பிரவீனுக்கு பெரிய வேலைங்க, நல்ல ரிசீவ் 2 எடுத்திருக்காங்க இந்த இதில். கடைசி ஃப்ரீ கிட் பால். இந்த பால் ஃபுல் டாஸ் பால் போடக்கூடாத ஒன்று போட்டாருங்க. நீங்கள் போடக்கூடாத ஒன்று போட்டால் அவர் வெள்ளை தூக்கி போட்டுருவார். நல்ல ஷாட்டு. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6 பேக் ஃபுட்டில் பிக் ஸ்விங், பிக் லீவ் இருக்குது. ஹைட்டான பேட்ஸ்மேன் தெளிவாக பட்டுச்சுங்க. அவரோட கடைசி வந்து பிச்சில் குத்தி ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். எஸ் அவர் அதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹைட் ஓவர் கிளியர் பண்ணுற வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா ஐயோ கேட்ச் டேக்கனாங்க. இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வெளில போயிருக்க வாய்ப்பு இருக்குது. 6க்கு அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 17 ஆடிருக்காங்க பாளையங்கோட்டை. 3rd ஓவர் மேட்ச் ஓவர் போகிறதுக்கு பிரவீன் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். முதல் ஓவர் செம்மையாக போட்டிருந்தார். அதன் காரணமாக அவர் பக்கம் திரும்பியிருக்காங்க. குமரேசன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கிற முதல் பந்து சூப்பர் ஷாட்டுங்க. பவுண்ட்ரிக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. எஸ் எதிர்பார்த்தபடியே முதல் பாலே பவுண்ட்ரி. ஸ்ட்ரைட்டாகவே கால் குத்து பந்துக்கு ஒரு முயற்சி. பேட்டு கடியில் பந்து மாட்டுச்சு. டவுன் த கிரவுண்டில் 4 ஈஸியாக அடிச்சிட்டார். செகண்ட் ஒன் பிரவீன் இந்த குமரேசன் அவருக்கு கிராஸ் போக பார்த்துருக்காரு. பவுலர் கைக்கே போகுது வரப்பலப்பட்டு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பாலகங்கா. அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியாக பல்ல அவுட் சைட் ஆஃபில் விலக்கி ஒரு ஆஃப் பாலி போட்டாங்க. சிங்கிள். ஃபோர்த் ஒன் குட் ஷாட். பட் 2 ஃபீல்டர் அங்கே பாடியை முன்னாடி போட்டு தடுத்துட்டாங்க. சிங்கிள் இந்த வந்து. முதல் பால் 4க்கு அப்புறமா மற்ற பால் நல்லா போட்டிருக்காரு. பெரிய ரனுக்கு போடாமல் போட்டிருக்காங்க. கடைசி 2 பந்து பாக்கி இருக்குது. ஸ்டிக்கில் பாலகங்கா இந்த 2ல் ஒரு பெரிய ரனுக்கு போக கண்டிப்பாக முயற்சி இருக்கும். அதுக்கு விடாமல் போட்டார்னா செம்மையாக இருக்கும்னு சொல்லுவேன். நல்லா போட்டிருக்காருங்க. சூப்பர் ஸ்டாப்பு. பிரபா அங்கே ஃபீல்டர் சிங்கிள் கெயின் சிங்கிள். இங்கே முக்கியமான பந்து இந்த ஓவரோட கடைசி பந்து. இந்த ஒரு பந்து பெரிய ரன் விட்டால் பவுலிங் டீம் மேலே ப்ரெஷர் மாறும். யார் பக்கம் ப்ரெஷர் மாற போகுதுங்கிற பந்து இந்த பந்து தான். அக்ராஸ் கேப்பா ஆமாங்க 2 ஃபீல்டர் இருந்து விட்டுட்டாங்க. அந்த பவுண்ட்ரி இப்போ தான் சொன்னேன். 6-4 கொடுக்காம பெரிய ரன் கொடுக்காம போனாலே கடைசி ஓவரில் ப்ரெஷர் பேட்டிங் கேம் மேலே இருந்திருக்கும். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29 ஓவருக்கு 2 விக்கெட் விட்டுருக்காங்க பாளையங்கோட்டை. கடைசி ஓவர் மேட்சோட கடைசி ஓவர் 6க்கு 14 தேவை. முக்கியமான ஓவரை போடுறதுக்கு ராஜ் வந்திருக்காங்க பாலகங்கா ஸ்ட்ரைக்கில். போன ஓவரோட கடைசி பந்து நடந்த மிஸ் ஃபீல்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கான்னு பார்ப்போம் எப்படி போகுது மேட்ச்ன்ட்டு. முக்கியமான ஆறில் முதல் பந்து ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணாங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு சிங்கிள்ங்க.
குமரேசன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ராஜ்கிட்டேருந்து 4 பந்து சூப்பர் டெலிவரி, பேக் டு பேக் 2 நல்ல பந்து. ஃபீல்டை சப்போர்ட் பண்ணி தரணும் பிரபா. ஐயோ மிஸ் ஃபீல்டு. ஐயோ அகெயின் மிஸ் ஃபீல்டு. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. இப்போ முதல் 2 பாலில் 3 ரன் வந்திருக்கு. மீதமுள்ள 4 பாலில் 11 ரன் தேவை. தேர்ட் ஒன் ஓவரில் 4 பந்து சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. அவர் தெளிவாக போட்டுட்ருக்காரு, கான்ஃபிடண்ட்டாக போட்டுட்ருக்காரு பவுலர். சிங்கிள் எட்டனாவது சிங்கிள் பார்க்குறீங்க. 3 பால் பாக்கி இருக்குது, 3க்கு 10 தேவை. 2 டாட்டு போட்டால் அன்னோனில் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவேன். நல்லா வந்து டூ க்ளோஸ் டு பாடி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் ஆகியிருக்கு. லாஸ்ட் உரிமை 2க்கு 10 தேவை. முக்கியமான 2ல் முதல் பந்து வாழகங்கா டவுன் த கிரவுண்ட் போக பார்த்துருக்காங்க. ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த பந்து எடுக்க முடியல, அதில் ரன் அவுட்டு. மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. கடைசி 1 பால் பாக்கி இருக்குது. குமரேசன் ஸ்ட்ரைக்கில் 6 ஒரு 6 அடிக்க முயற்சி, பட் டாட்டு போட்டிருக்காங்க. 6க்கு 14 தேவை. டிஃபெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க ராஜ். ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் பாளையங்கோட்டை vs தஞ்சாவூர் அன்னோன் 11. தஞ்சாவூர் அன்னோன் 11 இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.